நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து நியர்பை ஷேர் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இந்த நியர்பை ஷேர்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனல் டெடிகேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் மேலே கார்டில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து நியர்பை ஷேர் வந்து சில நேரங்களில் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த டைமில் டிசேபிள்டாக இருக்கும். அதாவது டேப் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஒருவேளை ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷேர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நியர்பை ஷேரை டேப் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அது போக மேலே இருக்கிற குயிக் டோக்கிள்ஸில் வந்து இந்த நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஐக்கானை டேப் பண்ணாலும் வந்து நியர்பை ஷேர் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இந்த நியர்பை ஷேரை வந்து நம்ம வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க குயிக் அசஸ் டோக்கிள் பார், அதாவது டாப்பில் இருக்கிற அந்த மெனு ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது டாப்பில் இருக்கிற அந்த மெனுஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை கீழே வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கும் அல்லது கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா மெனு வந்து மேலே ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த நியர்பை ஷேர் ஐக்கானை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை கீழே அப்படியே கொண்டு வந்துருங்க. அதை டிசேபிள் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ உங்கள் ஃபோனில் வந்து இந்த குயிக் அசஸ் டோக்கிள் பார்லேருந்து இந்த நியர்பை ஷேர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் மறுபடியும் பேக் ஆப்ஷன் போய்க்கிடும். அதாவது ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ ஹோம் பட்டன் நமக்கு உடனே மறுபடியும் வந்து டாப்லேருந்து பாட்டம் சைடுக்கு ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் அதே எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த நியர்பை ஷேர் ஆப்ஷனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ நேரம் வந்து நமக்கு வந்து நியர்பை ஷேர் ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடுச்சு. நீங்கள் அதை டேப் பண்ண உடனே நியர்பை ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரியாக உங்கள் ஃபோனில் வந்து ஒருவேளை நியர்பை ஷேர் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஈஸியாக குயிக் ஆக்சஸ் டோக்கிள் பார்க்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணிங்கனாலே நியர்பை ஷேர் வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நியர்பை ஷேர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க. நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.